குறள் கதை. வானின்றி உலகம் மறுதலால் தானமிழ்தம் இன்றுணர்பாற்று. சாலமன் பாப்பையா விளக்கம். உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால் தான் உலகம் நிலை பெற்று வருகிறது. அதனால் மழையே அமிழ்தமெனலாம். இயற்கையுடன் வாழுங்கள். கதை. கண்ணன் மாடி குடியிருப்பில் வசித்து வந்தான். அவன் தங்கியிருக்கும் வீட்டிற்கு மேல் வேறு வீடு இல்லை. ஆதலால் வெப்பம் கீழே இறங்கியது. அவன் பெற்றோர்கள் கிராமத்தில் வசித்து வந்தனர். கண்ணனுக்கு அந்த வீட்டில் மிகவும் வியர்வை அதிகமாக இருந்தது. வேறு வீடு மாறலாம் என்றாலும் எங்கு சென்றாலும் இதே நிலைமைதான். அவனுக்கு கிராமத்திற்கு சென்று வர வேண்டும் என்று தோன்றியதால் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். அப்போது அவன் பெற்றோரிடம் அவன் இருக்கும் வீட்டையும் வெயிலையும் எடுத்துச் சொன்னான். கிராமத்தில் அவன் இருக்கும் வீட்டின் பின்புறத்தில் பெரிய தோப்பு உள்ளது. முழுவதும் தென்னை மரம், பனை மரம் என்று வெயில் இருப்பதே தெரியாது. எதனால் இந்த காலத்தில் வெப்பம் இவ்வளவு அதிகரித்து இருக்கிறது என்று யோசித்தான். பருவம் மாறியுள்ளதையும் சிந்தித்தான். நம் வீட்டில் இருப்பது போல் நகரங்களில் மரம் என்பதே கிடையாது. அப்படியே வளர்ந்தாலும் அதை வெட்டி எடுத்து அங்கு ஒரு வீடு கட்டி விற்பனை செய்து விடுகின்றனர். இதனால் பூமியின் வெப்பம் அதிகரித்து பனிமலைகள் உருக ஆரம்பித்து விட்டன. பருவத்தில் பெய்யும் மழையே அமிர்தமாகும். அந்த காலத்தில் அந்த அமிர்தத்தை நம் முன்னோர்கள் சுவைத்தனர். இப்போது ஐப்பசி மாதம் தொடங்கியும் மழை ஓரளவு கூட எட்டி பார்க்காதது இந்த பூமிக்கு விஷமாகும். இவ்வாறெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் போது அவன் கன்னத்தில் வந்து முத்தமிட்டது மலைத்துளி. அது அவனுக்கு அமிழ்த கடலாக தோன்றியது. நண்பர்களே, இது ஒரு குறள் கதைதான். இந்த கதையினுடைய விளக்கம் இவ்வாறு இருக்கின்றது. இது போன்றே நாம் நம்மளுடைய இயற்கை வளங்களை அழிக்காமல் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அனைத்து நண்பர்களும் வீட்டிற்கு ஒரு மரம் நடுங்கள். இயற்கையை காப்பாற்றுங்கள். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஸ்டோரி டைம்ஸ் வித் டிஆர். நான் உங்கள் டிஆர். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.